எபேசருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், எபேசருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். இப்போ அழைத்தாச்சு, அதுக்கு அடுத்து ஒரு நம்பிக்கை வரணும் நமக்குள்ள. அந்த நம்பிக்கையை குறித்து தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். எபேசருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். தாம் நம்மை அழைத்ததினால், அந்த தாம் யார் தெரியுமா? பிதா. பிதா நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். ஐயா அங்க கவனிங்க, என்னைய கவனிங்க. யாரோ கூப்பிட்டாங்க, சர்ச்சுக்கு வந்தோம், எங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு வந்தோம், ஊருன்னு இருந்தா ஏதாவது இருக்கணுமே. அது இல்லைங்க, அது இல்லை, அது இல்லை, அது வேற, அது வேற. ஆனால் கிறிஸ்தவம் என்பது வேற. அது இம்மையோடு முடிஞ்சு விடுகிற காரியம் அல்ல. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அல்லவா, உங்களை சபை பிள்ளையாக அழைத்திருக்கிறார் அல்லவா, சபையின் தலைவராக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அல்லவா. அதன் அடிப்படையில் எழுதப்படுகிற ஒரு வார்த்தை. பிதா நம்மை அழைத்து அவருக்கு கையில கொடுக்கிறாரு. பாருங்கள், பிதா நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். எந்த நம்பிக்கையில வந்துட்டு இருக்கிறோம்? எந்த நம்பிக்கையில ஓடிட்டு இருக்கிறோம்? நல்ல கவனிங்க. அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிற வாருங்கள் பாருங்க, பரிசுத்தவான்கள் இடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்திருக்கிறார்? அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதோடு கூட ஒரு சில வசனங்களை வேகமாக வாசித்து நாம் இன்றைக்கு முடிக்கலாம். அதே எபேசருக்கு நிருபத்தில் 4வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எபேசருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம். வாசிங்க பார்க்கலாம். இந்த அழைப்பை தெரிந்து கொண்ட நான் நீங்களும் இனி சின்ன பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது. அழகா சொல்லித்தராரு பாருங்க. என்னைய கவனிங்க. நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு சின்ன குழந்தை அந்த தட்டில் இருக்கிறத எதை எடுக்கும்? பொம்மை. கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பேட்டரி தீர்ந்ததுன்னா அந்த பொம்மை என்ன செய்யாது? ஓடாது. இப்படி சுத்தி கிறுக்கிற, இப்படி அது என்னது கீ கொடுக்கிறதா? அது ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த பொம்மை என்ன செய்யாது? கை தவறி கீழே விழுந்துன்னா அந்த பொம்மை என்ன செய்திடும்? அதுக்கு அது என்ன செய்யாது? நான் எதை சொல்றேன்னு புரியுதா? பொம்மையை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நானும் நீங்களும் பொம்மை பிள்ளைகளா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சரிதானா? நாம் இனி எப்படி இருக்கக்கூடாதா? குழந்தைகளாக இராமல். ஏன்னா குழந்தைக்கு இருக்கிற விசுவாசம் வேற, குழந்தைக்கு இருக்கிற சிந்தனை வேற, குழந்தைக்கு இருக்கிற காரியம் வேற. எந்த குழந்தையாவது நாளைய தினத்தை பற்றி கவலைப்படுமா? கவலைப்படுமா? நீங்கள் நைட்டு போனோடனே சாப்பாடை நினைச்சு சங்கடப்படுமா? எங்கள் மம்மி சாப்பிடாட்டாலும் எனக்கு என்ன செய்திருவாங்க பார்த்தீங்களா? இனி நம்ம என்ன செய்யக்கூடாதான்? உலகத்துக்காக, மற்ற பிள்ளைகளை போல என்ன செய்யக்கூடாது? உலகத்துக்காக இருக்கக்கூடாதான். நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகம். பார்த்தீங்களா? தந்திரமுள்ள போதகம். 4 வீடு வாங்கியாச்சுங்க, அடுத்த வீடு எதுக்குங்க? இருக்கிற வீடையே கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண ஆளு கிடையாது. பார்த்தீங்களா? சரி, இது பத்தாதுன்னு சொல்லி இந்த கிளீனிங் மிஷின் எல்லாம் வாங்கியாச்சு, அது ஒரு பக்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு. இனி அந்த மிஷினை இயக்கிறதுக்கு யாரை தேடணும்? இன்னொரு ஆளை தேடணும். விடுங்கங்க, விடுங்கங்க. சாதாரண வீடாக இருந்தாலும், மண் தரையாக இருந்தாலும், பாயே இல்லைன்னு வைங்க, சாக்க தூக்கி போட்டு தூங்கினாலும் படுத்த உடனே என்ன வரணும்? ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன வரணும்? இது அங்கே வெளிநாட்டிலிருந்து கட்டில் இங்கே வாங்கிட்டு மெத்தையை வெளிநாட்டிலேருந்து என்ன செய்துட்டு வந்தாச்சு. அது துள்ளுனா புஸ்ஸு புஸ்ஸுங்குது, ஆனால் தூக்க மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது. அப்புறம் அது அந்த மெத்தை எதுக்கு? 32,500 ரூபா. அந்த 32,000 ரூபா உங்களுக்கு தூக்கத்தை தந்துருமா? இல்லை. நல்ல கவனிங்க. சிரிக்கிறதுக்கு இல்லை சிஸ்டர், சிரிக்கிறதுக்கு இல்லை. பாருங்க, தந்திரம். தந்திரம் யாருக்குரிய கேரக்டர் தெரியுமா? பிசாசுக்குரிய கேரக்டர். அவன் தந்திரமா என்ன செய்தான்? ஏவாளை என்ன செய்தான்? ஏமாற்றினான். இன்னைக்கு அது நடக்குது, இன்னைக்கு அது நடக்குது. சரியா? பாருங்க, நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அலைகிறவளா இருக்காம என்ன செய்யணுமா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. வேதத்தை எப்படி வாசிக்கணும்? வேதத்தை எப்படி வாசிக்கணும்? குமுதம், கல்கண்டு, விகடனை எப்படி வாசிப்பீங்க?
நிறைய பேர், நிறைய பெண்களை, சகோதரிகளை பார்த்துருக்கிறேன். இந்த சமையல் குறிப்பை கரெக்டாக எடுத்து வாசிப்பாங்க. ஆனால் அங்கே அடுப்பில் பார்த்தா 3 நாளைக்கு முன்னால் வச்ச குழம்பு தான் அங்கே காஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த குறிப்பை வாசித்து என்னத்துக்கு? அதில் ஸ்நாக்ஸ் செய்வது எப்படி, கீரை வடை சுடுவது எப்படி, கடைசியில் இந்த பேப்பரை கழிச்சு தான் சாப்பிட்டுட்டு போகணும். இருக்கிற வடை என்ன செய்ய முடியாது. சமையல் நிபுணராம். எதுக்குங்க வேஷம், எதுக்குங்க காரியம்? பைபிளை படிச்சுட்டு சரிங்களா, நம்ம பைபிள் நிறைய பேருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா பைபிள் புதுசாக இருக்கும். சரியா? இல்லை, பைபிள் எப்படி தெரியுமா இருக்கணும்? பைபிள் வாசித்து முடித்த உடனே உங்கள் கண்ணீர்லேருந்து கண்ணீராக பாயணுங்க. அப்போ தான் அந்த பைபிள் என்ன செய்யுமா? சந்தோஷப்படுமா. சரியா? இந்த வேதம் அப்போ தான் என்ன செய்யுமா? சந்தோஷப்படுமா. அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா? நம்ம இன்னைக்கு குழந்தைகளாக இருந்துடக்கூடாதான். 15வது வசனத்தை பாருங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, சத்தியத்தை வாசித்துன்னு மட்டும் இல்லை, சத்தியத்தை ஆமேன் சபையில் சொல்லும்போது கேட்டு மட்டும் இல்லை, கை கொள்றவன். சரிதானா? யார் பாக்கியவான்? யார் பாக்கியவான்? வெளிப்படுத்தின விஷயத்தில் நிறைய இடத்துல இருக்குது பாக்கியவான் என்று சொல்லி. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். யார் பாக்கியவான் என்று பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், அது ஓகே, பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க பைபிள் வாசிக்காம இருக்காதீங்க, கட்டாயம் வாசிங்க. ஆமேன். எப்படியா நம்ம வாசித்துறோம். சரிதானா? வாசிக்கிறவனும், 2வது கேட்கிறவர்களும், இந்த 2 ஓகே. ஆனா அதோட அந்த வசனம் முடியல பாருங்க. இதில் எழுதி இருக்கவைகளை பார்த்தீங்களா? அங்கதான் முக்கியம். நம்ம வாசித்து விடுகிறோம், கேட்டு விடுகிறோம், ஆனால் கை கொள்ளுகிறோமா? இஸ்ரவேலருக்கு அத்தனை நியாயப்பிரமாணமும் தெரியும், அத்தனை சட்டங்களும் தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கையில வைக்காத, உன் இருதயம் என்கிற பலகையில் என்ன செய்? எழுதி வை. புதிய உடன்படிக்கையின் அடையாளமே அதுதான். எபிரேயர்ல நீங்க வாசித்து பார்க்கலாம், இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு காலம் எப்படி இருக்கிறதா? சமீபமாக இருக்கிறதா. இன்னொரு இடத்துல வாசிக்கலாமா? குழந்தையா இருக்கக்கூடாதுன்னு அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய இன்னொரு இடத்துல இருக்கிற வசனத்தை திருப்பி வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே எப்படி இருக்கக்கூடாதான்? இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? சின்ன பிள்ளை போல. சரிதானா? என்ன அழகா சொல்லார் பார்த்தீங்களா? உங்களுக்கு புத்தி என்ன செய்யணுமா? குழந்தைத்தனத்தில் இருக்கக்கூடாது, மெச்சூரிட்டிக்குள்ள, வளர்ச்சிக்குள்ள, முன்னேற்றத்துக்குள்ள. வேதத்தை வாசித்து 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 முன்னாலெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. என்ன பேர் தெரியுமா? வேதக்காரங்க அப்படின்னு வைப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதனால அப்படி சொன்னாங்க? அவங்க வேதத்தின்படி என்ன செய்யறாங்க? நடக்கிறாங்க. யாருக்கு அந்த பேர் வச்சாங்க பார்த்தீங்களா? வேதக்காரர்கள். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் அந்த பேர் வைக்கலாமா? இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வைக்கிற பேரெல்லாம் வாயில நுழையவே மாட்டேங்குது. பார்த்தீங்களா? கடைசியில் புஷ்ஷுன்னு முடியுதா? எப்படி முடியுதுன்னு தெரியல. தொந்தரவே இல்லாமல் பாட்டியெல்லாம் அம்முக்குட்டிங்க வான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழியே கிடையாது, பேர் தெரியாது. சரிதானா? நம்ம குழந்தைகளை என்ன செய்யக்கூடாதான்? இருக்க கூடாது. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா இராதீங்கள், துர்க்குணத்திலே அதை செய்யக்கூடாது. என்ன கவனிங்க. நம்ம பிள்ளைங்க இப்போ மழையினால விளையாடலை, மற்றபடி பிள்ளைங்க தெருவில் விளையாடுவாங்க. சண்டை வந்துடும். சண்டை வந்த உடனே இவன் வீட்டில் போய் சொல்லுவான், மம்மி அந்த பையன் என்ன அடிச்சிட்டான்னு சொல்லி. இனி அங்கே போவையா? அவங்க கூட சேராதுன்னு சொன்னையா கேட்பியா? அடிப்பட்டவனுக்கு 2 அடியும் திருப்பி கொடுத்து, அவனே அடிப்பட்டு வந்து வலி வந்து நிற்கிறான். அவனுக்கு 2 அடியும் கொடுத்து போதோன்னு சொன்னால் கேட்கணும். அவனை 5-6 குத்தி திருப்பி அவனை உள்ளத்துக்கு என்ன செய்தாச்சு? 2 மணி நேரம் கழியல அவன் வெளியில் கிரிக்கெட் பேட்டோடவே நிற்பானா? அவன் நம்ம துர்க்குணத்தில் எப்படி இருக்கணுமா? அந்த குழந்தைய போல இருக்கணுமா? நம்ம இருக்கிறோமா? என் வாழ்க்கையில் நான் அதை செஞ்சுருக்கிறேன். எங்கள் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பேச மாட்டாங்க. அந்த வீட்டில் ஒரு திருமணம் நடந்தது. நம்ம அவ்வளோ வேலையை செஞ்சேன். அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம பத்திரிகையே கொடுக்கல, கார்டே கொடுக்கல, வந்து நிற்கிறான் பாரு. சரிதானா? அதுக்கப்புறம் இந்த குடும்பம் என்ன ஆயிற்று பார்த்தீங்களா? சபைக்குள்ளால பகை இருக்கக்கூடாது.
புத்தியில நம்ம எப்படி இருக்கணுமா? அவன் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே நம்ம எப்படி இருக்கணுமா? தேறினவர்களாயும். இன்னொரு வசனத்தை மழை இருக்க நல்ல வேகமாக போய்விடலாம். எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம், எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம் 14. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். யாவரோடும் இருக்கலாமா? இருக்கலாமா? யாவரோடும் சண்டையா இருக்கும் அப்படியா பைபிள் சொல்லுங்க? எனக்கு அடிக்கடி இருக்கும். ஒரே அம்மா வயிற்றில் பிறந்திருப்பாங்க, ஒரே அம்மாவுடைய ரத்தத்தை பாலா குடிச்சு வளர்ந்துருப்பாங்க, ஒரே பானையில் பொங்கினதை சாப்பிட்ருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன பிரச்சனையில் எப்படி இருப்பாங்க? இனி நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. பாருங்க, இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும், அப்படி அடுத்து எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவளா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய முடியாது. சரியா? இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 2 கொரிந்தியனுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியனுடைய புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 1வது வசனத்தை கடைசி வசனமாக வாசித்து இந்த 2வது நாளுடைய கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். இயற்கை கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால நாளைக்கு இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு உண்டாக்கி தருவார். வாசிங்க 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா ஆசீசையும் நீங்க. அழைக்கப்பட்ட பிள்ளைங்கள் அப்படிதான் இருப்பாங்க. அழைக்கப்பட்ட பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை எப்படியா? தெய்வ பயத்தோடு. இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து ஒரு உணர்வு, ஒரு காரியம் இருக்குதா? நிறைய சபைகளில் முன்னால் எழுதி போடுவாங்க. என்ன தெரியுமா எழுதி போடுவாங்க? பரிசுத்த அலங்காரத்துடனே. பார்த்துருக்கீங்களா? அந்த முன்னால் இருக்கிற அந்த வளைவில் நிறைய எழுதி போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பரிசுத்த எப்படி 2 ரோஸ் வச்சுட்டு வரதா? இங்கெல்லாம் கண்மை போட்டு லிப்டிக்ஸ் பண்ணிட்டு வரதா? அப்படி முடி அப்படி பரத்தி போட்டுட்டு வரதா? இல்லைங்க, இல்லைங்க. இந்த பரிசுத்தத்துக்கு ஒரு சொந்தக்காரர் ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம கர்த்தர் முதல் நாளில் பார்த்தோம், கர்த்தர் நம்மை அழைத்தார். இப்போ 2வது நாளில் பார்த்துருக்குறோம், எதற்கு அழைத்தார்? அவரோடு கூட இருக்கிறதுக்காக அழைத்தார். அப்படி இருக்கணும்னு சொன்னால் இங்கே பரிசுத்தம் நமக்குள்ள என்ன செய்யணும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவன் என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே முடியாது. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது வேற எதுவுமே இல்லை, இந்த வசனம் தான், இந்த வார்த்தை தான். நான் சொன்ன வசனத்தினால நீங்க எல்லாரும் இப்ப எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்படின்னா இந்த வசனத்தை கேட்ட நாம் இயற்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆண்டவரே என்னை உலகத்துக்குள்ள போகாம என்னை பிரித்து எடுத்து, ஆண்டவரே மற்றவர்களைப் போல வாழாம என்னை உங்களுடைய சமூகத்தில் கூட்டி வந்து சேர்த்தீங்களே ஆண்டவரே, எனக்கு நடத்துதலை தந்தீங்களே ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி என்று எல்லாரும் சொல்லலாமா?